நீ கால செருப்பு கூட நீ சமமா வர மாட்டே. நீ கால் செருப்புக்கு நீ சமமா வர மாட்டடா நீ. விஜய் சேதுபதி சார் நேத்து கேட்க வேண்டிய கேள்வி 1008 இருந்தாலும் எதுக்கு சம்பந்தமே இல்லாம யார் இந்த வீட்ல தைரியசாலி, சுத்தி விட்டா ஜூஸ் குடிக்கணும், இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம் வைக்கணும், டைரக்டாவே என்னென்ன கேள்வி இருக்கோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு போயிடலாமே. இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம் கொடுக்கிறதுக்கு தான் சண்டேன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. இல்ல நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. யோ ஃபாஸ்டா இருக்குறது என்ன தப்பு? அது நமக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். பட் கேட்கிறதுக்கு 1-2 கேள்வி இல்ல, கிட்டத்தட்ட 50-60 கேள்வி இருக்கு. எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுவேன். தெரிஞ்சுக்கோங்க, ரெட் கார்டு கொடுக்கப்படும், யாருன்னு சொல்ல மாட்டேன், நீங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மேலோட்டமா நிறைய இடத்துல முடிச்சதெல்லாம் பாக்குறப்போ நம்ம ஏதாவது அவங்கள வார்ன் பண்ணி அவங்க திருந்தி இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருக்க போறேன் அப்படின்னு பேசாம இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஷோவை எப்படி நடத்துறது அப்படின்றதுக்காக தாமரை இலையில தண்ணி மாதிரி மேலோட்டமா பச்சக் 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 அப்படின்னு தெளிச்சு விட்டு மட்டும் போயிட்டாரு. என்னனே பயந்துட்டியா? பயமில்ல சொல்லலாம். உனக்கு புரியாது. அதுக்காக யாரையுமே எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டாரு. பேசிட்டு இருக்கிறப்ப எதுக்கு சிரிக்கிற பாப்பா, பேசிட்டு இருக்கிறப்ப நீங்க எதுக்கு ஓவர் ஆக்ட் பண்ற, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எதுக்கு சாரி சொல்ற, சாரி எல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு அங்கெல்லாம் தட்டுறாரு. தட்ட வேண்டிய இடத்துல தட்டலையே அப்படின்னு தான் இருந்துச்சு. மேபி இன்னைக்கு தட்டுவாரான்னு பாப்போம். நீ பாக்குற இன்னைக்கு என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. பட் இவரை பாக்குறப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் மறக்க முடியாத ஒரு கிளாஸ் டீச்சர்னு ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா? ஐயோ அவரை இன்னைக்குமே மறக்க முடியாதுப்பா, வச்சு வெளுத்து விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி தான் இவரை பார்க்க தோணுது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு கண்டஸ்டன்ஸ் கிட்ட. பட் தப்பு இல்ல, இந்த மாதிரியான பீஸுங்கள்ட்ட அப்படிதான் இருக்கணும். இல்லன்னு வச்சுங்களேன், சார் உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு சார், இந்த மாதிரி எங்களுக்கு பிரியாணி கொடுத்து விடுவீங்களா அப்படின்னு கேட்டு விட்டு போட்டு எஸ்கேப் ஆயிரும். சோ உங்கள் வேலையை சிறப்பாக இத மாதிரியே கண்டினியூ பண்ணுங்க சார். ஆனா உங்கள்ட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம். சோ பார்த்து பண்ணி விடுங்க இன்னைக்கு எபிசோட்ல. அவங்க ஏதாவது பண்ணியே ஆகணும், என்னால முடியல. சரி, இப்ப நேத்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஃபன்னோட பாத்துடலாமா? வந்த உடனே வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பாரு அண்ட் கம்ருவோட புள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் உள்ள பேசிட்டு இருக்கிறப்போ தர்பூசணி இந்த கலையும் வெளியே பேசிட்டு இருந்துச்சு. அப்ப பாரு சொல்றாங்க, சே கலையெல்லாம் எவ்வளவு நம்பணும் தெரியுமா, இதான் மென்ஸ் ஆர் ஆல்வேஸ் மென் அப்படின்னு சொல்றப்போ மென் ஆர் ஆல்வேஸ் மென் தான், ஆனா இவனுங்க மென்னே கிடையாதே அப்படிங்கிறாரு. அதாவது ஆம்பளையே கிடையாதுங்கிறாரு. அது சரி கம்ருதீன், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? பட் இவங்க 2 பேருக்குள்ள என்ன பேசிட்டு இருக்காங்க, ஏ பார்வதி நல்ல பொண்ணு தான்ப்பா, நான் எவ்வளவு சப்போர்ட் பண்ண தெரியுமா பார்வதிக்கு ஆரோரா. பட் என்னையே அவ கேவலமா பேசுறப்போ சுத்தி இருக்கிறவங்களே என்ன திட்டுறாங்க, எதுக்கு நான் நீ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லி. அதுக்கு கலை நான் சொல்றாரு, நல்ல பிள்ளைனே, அவளுக்குள்ளேயும் ஒரு குழந்தை மனசு இருக்கு, ஆனா என்ன நிறைய செல்ஃபிஷா அகங்காரமா மத்தவங்கள மட்டம் தட்டி ஆடுறாங்கம்மா அப்படின்னு சொல்ற வரைக்கும் ஓகே. ஆனா லாஸ்டா இந்த தர்பீஸ் ஒரு பாயிண்ட் சொல்லிச்சு கேளுங்க, கனியக்காவெல்லாம் போய் எதிர்க்கலாமா, அதெல்லாம் தப்பு இல்லையாமா அப்படிங்குது. ஏன் அவங்க என்ன அமெரிக்க ஜனாதிபதியா, அவங்களெல்லாம் எதிர்க்க கூடாதா? இந்த மாதிரி யாராவது பேசுறப்பதான் அந்த அக்காவை பாக்குறப்ப இன்னும் காண்டாவுது. ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டான், விட்டுடலாம். இல்ல ஐயா நீங்க எனக்கு பாவமே பார்க்க வேணாம், நான் 2லயே சுத்திட்டு போறேன். அடுத்து இந்த 2 பீஸுங்களும் மாறி மாறி கலாச்சிக்க ஆரம்பிச்சுதுங்க. ஆப்பிளை திருடி சாப்பிடுற அப்படின்னு இவரே, வடச்சட்டியை நக்கிறியேன்னு அவரே. சோ இந்த மாதிரி மாறி மாறி கலாச்சிட்டு தான் இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல இந்த தர்பீஸ் காண்டாயி என்ன பேசுறது அப்படின்னே தெரியாம, உன் மூஞ்செல்லாம் கண்ணாடியில பாத்திருக்கியா, நீ எல்லாம் பேசலாமா, பாக்குறதுக்கு கரிச்சட்டி மாதிரி இருக்கிற, நீ எல்லாம் என் கால் தூசிக்கு சமம் அப்படின்னு பேசுது. பட் இதெல்லாத்தையும் பேசிட்டு மிஸ்டர் சேதுபதி கிட்ட போய், சார் என்ன எல்லாரும் பாடி ஷேமிங் பண்றாங்க, வரம்புக்கு மீறி பேசுறாங்க அப்படின்னு எந்த மூஞ்ச வச்சுட்டு இவர் சொல்றாருன்னு தெரியல. அதாவது இதெல்லாம் பேசாம போயிட்டு என்ன இப்படி பாடி ஷேமிங் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஓகே. இந்த கரிச்சட்டி மூஞ்சி, உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா, இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும் சார்? நான் என்ன வேணா பண்ணுவேன்டா, யூ ஆர் டாக்கிங் டூ மச். இப்போ நம்ம கம்ருதீனோட டர்ன். அதாவது தர்பூசணியை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கேமரா முன்னாடி போயிட்டு என் நண்பனை கொச்சையா பேசிட்டான், காலு கீழ இருக்கிற செருப்பு மாதிரி அப்படின்லாம் சொல்றான். இவனால பொம்பளைங்களுக்கு சேஃப்டியே இல்ல அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ சுபிக்ஷா அந்த வழியா கிராஸ் பண்ணாங்க. அண்ணா எல்லாருக்கும் சேஃப்டி இல்ல நீங்க சொல்லாதீங்கண்ணா அப்படின்னாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீ எல்லாம் பொண்ணுங்க சேஃப்டி பத்தி பேசக்கூடாது அப்படின்னு தானே அர்த்தம். ஆனா பின்னாடி போய் இவர் கேக்குறாரு, என்னமா என்னால பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்ல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் உங்களால சொல்லியே பொண்ணுங்களுக்கு இந்த வீட்டுல சேஃப்டி இல்லன்னு சொன்னீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு யாரையும் பார்த்து பயம் எல்லாம் கிடையாது அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் பொண்ணுங்க சேஃப்டி பத்தி நீ எல்லாம் பேசக்கூடாதுன்றதுக்கும் உன்னால பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லன்றதுக்கும் பெரிய வித்தியாசம் ஏதாவது இருக்கா என்ன? ஏன் ஏதா ப்ராப்ளமா? ஏன் கேக்குறேன்னு கேக்குறீங்களா? இல்ல சுபிக்ஷா நான் அப்படி ஒன்னும் சொல்ல அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பாக்குறப்போ நான் தலையில பூவை தான் வச்சேன், புஷ்பத்தை வைக்கலையே அப்படின்னு ஏதோ பழைய படத்துல ஒரு காமெடி வரும் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? நோ பாஷ். ஆனா எதுக்காக கமருதீன் இப்படி போய் கேமரா முன்னாடி அப்படிலாம் சொன்னாரு அப்படின்னா, கமருதீன் இல்லாதப்ப இந்த தர்பூசணியும் போய் இந்த பீஸ பத்தி கண்ணா பின்னான்னு பேசியிருக்கு போல இருக்கு. அதுக்கான ரிவெஞ்ச் ஆமா. இந்த 2 பீஸுங்களும் பண்றதெல்லாம் பாக்குறப்போ குழந்தைங்க தோத்துரும் போல இருக்கு. ஏய் என் கைய வாடா கடிச்ச, இருடா உன் தொடைய பிடிச்சு கடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சல்பித்தனமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்குதுங்க. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவுல இருக்கு. இப்போ நம்ம சுபிக்ஷா மேட்டருக்கு வருவோம். இப்போ எதுக்காக பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இவரால ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சு, அது வீட்ல இருக்கிற
மத்த பொண்ணுங்களுக்கு நடந்துட கூடாதுன்றதுனால தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, நீங்க எதுக்கு எங்களுக்கு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. சோ நம்பால என்ன யோசிச்சாரு, ஓ என்னையே ட்விஸ்ட் பண்றியா, நோண்டி பாக்குறியா, இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு, நான் பொண்ணுங்களுக்குன்னு சொன்னேன், உனக்குன்னு சொன்னானா, ஓ அப்ப நான் என்ன ஆம்பளையா அப்படின்னு நான் சொல்லியே, பாத்தியா எப்படி நீ வேர்ட்ஸை மாத்தி போடுறேன்னு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ பாருவும் உள்ள பூந்துட்டாங்க. என்னடா பிரச்சனை? என்னம்மா சவுண்ட் வருது, நீ எல்லாம் பேசலாமா, அவ்வளவு தப்புன்ட்டு நீ பேசுற அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்க, நான் ஒண்ணும் நல்லவ இல்லையே அப்படின்ட்டாங்க. இப்ப எதுக்காக இந்த டயலாக் விட்டாங்க அப்படின்னு தெரியல. இதை கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் போட்டு அவளே ஒத்துக்கிட்டா, நல்லவல்லன்னு ஒத்துக்கிட்டா, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு கலாச்சிட்டு இருந்தாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அப்படின்னு சேர் மேல ஏறி நின்னுக்கிட்டு, இந்த வீட்டுக்கு யாரும் நல்லவங்கன்னு காமிச்சுக்கிறதுக்காக வரல அப்படின்னு பேச, நம்ம விக்ரம் புடிச்சு இழுத்து வச்சு, அமைதியாரு பேசாத, அவன் வம்பு இழுப்பான், அமைதியா இருந்துக்க அப்படின்னு அப்பப்ப இந்த பொம்மையை ஆஃப் பண்ணி விட்டுறாரு. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்கு. சார்வால் அந்த பொண்ணு பேசுறதே அபூர்வம், அதையும் மீறி இப்பதான் ஓபன் அப் ஆகுது. சரி என்னதான் பேசுதுன்னு பாப்போம், யாருதான் இந்த சுபிக்சான்றது தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்த்தா, அதுக்குள்ளேயே பேட்டரிய புடுங்கி பொம்மையை ஆஃப் பண்ணி விட்டீங்க. ரொம்ப அந்த குழந்தைக்கு பேம்பர் பண்றீங்களே, விட்டா இனி வரும் நாட்கள்ல 3 கண்ணா வரான் பார் அப்படின்னு இடுப்புல தூக்கி வச்சு சோறு ஊட்ட ஆரம்பிச்சிருவாரு போல இருக்கு. சின்ன பையன் சார், ஆனா அந்த மாதிரி பேசலையே, இவனடா சின்ன பையன். இப்ப நம்ம சேதனை வந்து வணக்கம்னு உருன்னு மூஞ்சி வச்சுட்டு ஆரம்பிச்சாரு. எடுத்த உடனே இவங்க ரெண்டு பேரும் நான் பாட்டு பாட போறேன் சார் அப்படின்னு எப்பவும் போல ஆரம்பிக்க, ஒன்னும் பாடி கீழிக்க தேவையில்ல, நீங்க உட்காருங்க. போன வாரத்துல நீங்க பாடி கீச்சதே நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்குதுல வீட்டுக்குள்ள, ஓவரா போயிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு என்ன உங்க பேரு கிடக்கூடாதுன்னு தான் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஆடிஷன் நடக்கிறப்போ உங்களை இன்டர்வியூ பண்ணோம்ல, அப்பெல்லாம் என்னென்ன பேசுனீங்க, நாட்டை திருத்திடுவேன், ஊட்ட திருத்திடுவேன், ரொம்ப நல்லவன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்ட்டு. இப்ப வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாரு. ஏதோ ரெண்டு சிக்கிக்கிச்சு, என்ன நடக்க போதோ தெரியல, இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஏன் சார் அவங்க தான் கேட்க சொல்றாங்கன்னா நீங்க இப்படி கேக்குறீங்களே, உங்களுக்கு இன்டர்வியூல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, நான் சொல்லட்டுமா? இங்க பாருங்க, உள்ள போனா அடிச்சிக்கணும், லவ் கண்டென்ட் கொடுக்கணும், ஏதாவது கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தப்பி தவறி நல்ல வேஷம் போடுறேன், நான் நல்லவனாக ட்ரை பண்றேன், உம்முனே இருந்து டைட்டில் வின்னர் ஆயிடலாம், அதுக்கு ஏன் என் பக்கம் பாக்குற, அப்படி பாரு அந்த பக்கம் அப்படின்லாம் யோசிச்சீங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 வீக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரியாம அந்த குழந்தைங்களை பிடிச்சி திட்டினீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு கேட்க சொன்னாங்க பாருங்க கேள்வி, அவங்க புள்ளியும் கிள்ட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க சார், அவங்க எல்லாம் பேட் ஃபெல்லோஸ், நம்பாதீங்க. இவனை நம்பலாம், உன்னை நம்ப முடியாது. ஆனா நீங்க கேட்ட கேள்வியில ஒண்ணு சிறப்பான கேள்வி சார். பிக் பாஸ்னு கூப்பிடாம அண்ணே டியூட் என்ன அவருக்குன்னு ஒரு மட்டு மரியாதை இல்ல? சரி அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம்? எத்தனை பேர் இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? கிட்ஸோட உட்காந்து பார்க்க முடியலன்னு ஒரு அம்மா கதறாங்க. பட் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், கிட்ஸ் பார்க்க முடியலன்னு தெரியுதுல, அப்புறம் என்னத்துக்கு ரிமோட்டை கொடுக்குறீங்க அப்படி நாக்க புடுங்குற மாதிரி கேட்டாரு போல இருக்கு. நல்லா தானே சொல்லிக்காரு, அப்புறம் இத வரவேறுங்க. கரெக்டான கேள்விதான். பட் உங்க போஸ்டர் தானே சார் நெடுஞ்சாலையில இருக்கு. பிக் பாஸ் தினமும் உங்கள் விஜய் டிவியில் 9:30 மணிக்கு மற்றும் ஜியோ ஹாட் ஸ்டாரில் பார்த்து மகிழுங்கள் அப்படின்னு பெருசா பேனர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கீங்க ரோட்ல. அது என்னமா அப்படின்னு குழந்தைங்க கேக்குறப்போ, அதெல்லாம் பார்க்க கூடாது கண்ணா அப்படின்றுவாங்க அவங்க அம்மா. அப்ப குழந்தைங்க என்ன பண்ணும், அசதியில அம்மா தூங்குறப்ப போன் எடுத்து அது என்னது அம்மா பார்க்க கூடாதுன்னு சொன்னது அப்படின்னு வாலண்டியரா பார்க்க தானே செய்வாங்க. சொல்றது வேணா சொல்லலாம் சார், அது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா அப்படின்றத யோசிங்க. இந்த காலத்துல எல்லாம் பெத்தவங்களுக்கே தெரியாத மாதிரி டெக்னாலஜியை வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிட்ஸ். நீங்க என்னன்னா எதுக்கு போனை கொடுக்குறீங்க, ரிமோட்டை கொடுக்குறீங்கன்னு கேக்குறீங்க. இப்படின்றது என்னோட கேள்வி இல்ல சார், பொதுவான தாய்மார்களின் கேள்வி. கரெக்டா தாய்மார்களே? சொல்லுங்க அப்ப. சொல்லவா? அட பாவி, முகரே முடிச்சா கூட பார்க்கலடா. இப்ப கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட என்ன கேட்டாரு, அந்த மேடையை இப்படி பயன்படுத்துறீங்களே இதனால யாருக்கு லாஸ்? நீங்க பண்றதெல்லாம் பரபரப்பா தான் இருக்கு, ஆனா பாக்குற எங்களுக்கு படபடப்பா இருக்கு. ஏன் உங்களுக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல? ஒரு சிலர்லாம் பண்றத பாக்குறப்போ சகிச்சுக்க முடியல. கூட பல செவ்வாழையும் சுத்துறீங்களே, இவ்வளவு அராஜகம் பண்றவங்களை கேட்க மாட்டீங்களே, அதுவும் ஒரு தவறு தான் தெரியுதா அப்படின்னு மொட்டை தாத்தா குட்டையில ஊந்த மாதிரி யாரை திட்டுறாருன்னு தெரியாம, எதை பத்தி பேசுறாருன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். யார கேக்குறான்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன். பட் அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு பக்கம் அடிதடி, ஒரு பக்கம் அசிங்கமான வார்த்தைகள், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மிட் நைட் மசாலா டாக்ஸ். கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா அதெல்லாம் தான் மீன் பண்றாரு. பட் அதை ஓப்பனாவே பேசிருக்கலாமே சார். கமருதீன் பார்வதியே நீங்க ஏதோ ரொம்ப பசிக்குதுன்னு பேசுனீங்களாமே, என்ன மேட்ரு இப்ப பேசுங்க அப்படின்னு அவங்கள்ட்டையும், அரோரா துஷார் மைக்க கழட்டிட்டு உள்ள போய் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே, அது என்ன மேட்ரு அப்படின்னு இவங்கள்ட்டையும், இன்னும் ஒரு சில கெட்ட வார்த்தைகள் அடிதடிகள் அதெல்லாம் மூஞ்சி மேல கேட்டிருக்கலாம். சரி விடுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம், பின்னாடி டாக் பேக்ல அவங்க சொல்றது தானே கேட்க முடியும். உங்க நிலைமையும் புரியுது சார். அதை மீறியும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அடுத்த சீசனுக்கு உங்களை அமுச்சு விட்டு சிம்புவை கூட்டு வந்துருவாங்க. கரெக்ட் தான் நீங்க யோசிச்சது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. அடுத்து போய் ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு
ஜூஸ் எடுத்துன்னு வர சொன்னார். அது என்னவென்றால் பாவக்காய் ஜூஸ். இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்லாம சுத்தி வளைச்சு பேசுனீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜூஸ் எடுத்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை தான் போன சீசன்ல இருந்தே பண்ணாரு. அதனால இந்த மேட்ருக்கெல்லாம் பெருசா இவங்க ஒன்னும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. எப்படியும் வீட்லயே 4-5 ஜூஸ் எல்லாம் குடிச்சு ரிகர்சல் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. என்ன அரோரா மட்டும் குடிச்சிட்டு அப்படின்னாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப மட்டும் இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு அவங்கள்ட்ட மட்டும் கேட்கணும்னு தோணுச்சு. 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. பட் எதுக்கு இந்த ஜூஸை குடிக்க வச்சாரு அப்படின்னா ஜூஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு குடிக்கவே முடியல சார், கசப்பு அப்படின்னாங்க. 30 செகண்ட் ஆயிருக்குமா குடிக்கிறதுக்கு, அதையே உங்களால குடிக்க முடியல, இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, ஆனா மக்களுக்கு நீங்க ஒரு வாரமா கொடுத்தது இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஜூஸை கொடுத்தாராமா. ஓ நீ அப்படி வரியா? அப்புறம் டீமை ஸ்ப்ளிட் பண்ணி உட்கார வச்சு ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்டுட்டு வந்தாரு. அப்ப எஃப்ஜே என்ன சொன்னாரு, சார் இந்த QCல இருக்காங்கல்ல அவங்க பர்சனல் வெஞ்சியன்ஸ்ல என்னோட பாட்டில்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே கீழே ஊத்திட்டாங்க சார் அப்படின்னாரு. கம்ருதீன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா சார் ஒரு QC கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, அப்படி பண்ணா ஊத்ததான் செய்வாங்க அப்படின்னாரு. அப்படியாப்பா, சரிப்பா நீ உட்காரு, உனக்கு தனியா கவனிச்சுக்கிறேன். ஏன்பா வினோத் நீ சொல்லு. சார் இந்த தர்பீஸ் இருக்கானே அவன் இதெல்லாம் வாங்கி வாங்கி ஊத்தி விட்டான் சார், யாரெல்லாம் முட்டை சோறு மாதுளம்பழம் எல்லாம் குடுக்குறாங்களோ அவங்களத மட்டும் அப்ரூவ் பண்றான் சார் அப்படின்னு சொல்ல, QCயை சேர்ந்த திவாகரே நீ சொல்லுப்பா எதுக்காக அப்படி பண்ணீங்க? அதாவது சார் IPR இல்ல சார், இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்ல சார். அப்ப நீங்க பழி வாங்கல, உண்மையா தான் இருந்தீங்க. ஆமா சார் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல, குவாலிட்டி சரியில்லை. ஆமா சார் நேர்மையா தான் வேலையை பாத்தீங்க. ஆமா சார் அப்படின்னு பச்சையா புழுக ஆரம்பிச்சிச்சு இந்த பீஸ். பட் இந்த மாதிரி கேள்வி கேட்ற கூடாது என்பதற்காக அப்பவே டயலாக் போட்டுச்சு. வினோத்தோடதெல்லாம் பெருசா டேஸ்டே இல்லமா, அவர்தான் அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு. அது எதுக்காக அங்க போட்டுச்சு அப்படின்றது இங்க தான் தெரியுது. அப்ப புரியல, இப்ப புரியுது. பட் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம பாரு கீழே உட்காந்துக்கிட்டு ஐயோ நடிக்கிறான் பச்சையா புழுகுறான் அப்படி சொல்லாத செம்ம காமெடி அப்படின்னா மோனோ ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நம்ம சேதனை பார்த்துட்டு ஏமா எதுக்கு இப்பெல்லாம் பண்ற, நீ யாரையும் மதிக்கிறது கிடையாது, இதெல்லாம் பண்றது அட்டென்ஷனுக்காக பண்றியா, அப்படி பண்றதா இருந்தா தயவு செய்து இப்பெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் நான் பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டாரு. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். பாவம் பாருவோட மூஞ்சி சுருங்கி போச்சு. அந்த ஒரு நொடி சேதன உடம்புக்குள்ள ஸ்ட்ரிக்டான எங்க சங்கீதா மிஸ் வந்துட்டு போனதை நான் உணர்ந்தேன். ஆனா இந்த தர்பூசணி பீஸ் எப்படி அடிச்சு விட்டுது பாத்தீங்களா, வன்மம்னு எதுவுமே கிடையாதான், குவாலிட்டி சரியில்லை அப்படின்றதுக்காக மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணாராமா. இத ஆண்டவர்ட்ட சொன்னா கூட நம்புவாரு, நம்ம சேதனை நம்புவாரா? ஏன்டா பச்சை போய் பேசுற? அடுத்து சுபிக்ஷாவை ஸ்ட்ராட்டஜி குவீன் அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டாரு. அதை கேட்ட உடனே சுத்தி இருந்த மக்கள் பயங்கரமா கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் சுபிக்ஷாவோட ஃபேன்ஸா இல்ல ஸ்ட்ராட்டஜி போட்டு பார்வை ஏமாத்துறாங்கன்றதுனால பார்வோட ஃபேன்ஸ் கைத்தட்டினாங்களா சத்தியமா தெரியல. பட் தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அவங்க முகத்தெல்லாம் தயவு செய்து நான் பார்க்கணும். உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. எதுக்காக இப்ப நீங்க ஃபேன்ஸ் எதுக்காக கை தட்டினீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காவது பார்க்கணும். ஏன்னா வந்ததுல இருந்து ஒன்னும் பெருசா பண்ணல, சைலண்டாவே சாதிச்சிட்டு இருக்காங்க அம்மனி. அப்படி இருக்கிறப்ப எப்படி ஃபேன்ஸ் கிரியேட் ஆயிருக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்ன பின்னால பாருங்க. ஆனா நல்லா கலாய்ச்சி விட்டாரு. ஃபர்ஸ்ட் திவாகர் எப்படி கூப்பிட்டமா, அண்ணன்னு கூப்பிட்டங்க. அடுத்து எப்படின்னு கூப்பிட்டமா, என்னங்க அப்படின்னு கூப்பிட்டங்க. ஓ அந்த என்னங்க அதனாலதான் இப்ப ஜெயிச்சிருக்கல. ஆமா சார் அப்படின்னு தயக்கப்பட்டே சொன்னாங்களா, கூச்சப்படாதமா தைரியமா சொல்லு அப்படின்னு இவரும் சீரியஸா சொன்னாரா இல்ல கலாய்ச்சி விட்டாரான்னு தெரியல. அதாவது பாருவுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வியானாக்கு நாமினேஷன் ஃப்ரீயை கொடுக்க போறேன்னு சொன்னாங்கல்ல, அதை கலாய்க்கிறாரான்னு தெரியலன்னு சொல்ல வந்தேன். ஏன் சார் எதுவா இருந்தாலும் நீங்க டைரக்டா பேசுவீங்க, நீங்களே சுத்தி விடலாமா, முதல்ல நீங்க ஜூஸ் எடுத்து குடிங்க. அப்படியே அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க சுத்தி அப்படியே. அடுத்து ரம்யாவை கூப்பிட்டு, ரம்யா நீ டீல் போட்டல? ஆமா சார். அப்ப நீ ஜெயிச்சிருந்தா கொடுத்திருப்பியா? இல்ல சார் அவங்க சுபியோட டீல் போட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. சரி டீல் போட்டாங்கன்னு தெரிய வந்துச்சு, ஒருவேளை நீ ஜெயிச்சிருந்தா கொடுத்திருப்பியா? இல்ல சார் அவங்க வந்து பேசுறத நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இழுத்தாங்களா? ஏமா என் உசுர வாங்குற, சொல்றத டைரக்டா தான் சொல்லி தொலையேன். கொடுத்திருப்பியா மாட்டியா? கொடுத்திருக்க மாட்டேன் சார். அப்ப நீ டிமிக்கி கொடுக்கலான்ற பிளான்ல தான் இருந்த அப்படிதானே? ஆமா சார். அதை ஏமா சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வையே, அந்த ஜக்ல இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா குடிக்க வச்சிருவேன், வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆல்ரெடி இந்த ஷோ நாரிட்டு தான் இருக்குது அப்படின்னு பச்சையா போட்டு உடைச்சிட்டாரு. இருந்தாலும் உங்க மனதைரியத்தை பாராட்டுறேன் சார். நேத்து நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா இல்ல உண்மையிலே சொல்லணும்னு நினைச்சு வந்தீங்களான்னு தெரியல. ஆனா ஆண்டவரா இருந்தா இதெல்லாம் சொல்லிருக்கவே மாட்டார். நீங்க ஹோஸ்ட் பண்ற ஷோவை நீங்களே கலாய்ச்சிங்க பாருங்க, கெத்து சார் நீங்க. சரி 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 அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாரு. ஆனா கனியும் சும்மா உள்ள இவரு. ஏமா எப்படியும் FJ கிட்ட போனி அவளன்னு தெரிஞ்சும் பாட்டில் எதுக்கு ரெண்டாவது நாள் போய் கொடுத்த? ஃப்ரெண்ட்ஷிப்னால தானே? ஆமா சார். எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்? இப்ப விக்ரமன் சுபிக்ஷா இருக்காங்களே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு கேட்க ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. சோ இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து, பட் ரெண்டுமே இன்டைரக்டான குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்து. பட் ஃபைனலி என்ன சொன்னாரு, உன்னை சுபிக்ஷா ஏமாத்திருச்சுன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் தட்டி கேட்காம விட்டு கொடுத்த? எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டீங்களா நீங்க? உங்களுக்கு வேணா நீங்க தான் பேசணும், இன்னொருத்தவங்க பேசுவாங்க, நீ ஏன் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, ஆமா திஸ் இஸ் மை டே, திஸ் இஸ்
இஸ் மை லைஃப், ஒன் லைஃப். இனி நான் தட்டி கேட்க போறேன், ரொட்டி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெருசா பண்ணுவாங்க? அடுத்த வாரமும் போய் கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு சோத்துல உப்பு போடுறது, உப்புல சோத்த போடுறது, இதெல்லாம் பண்ண போறாங்க. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இந்த ஆக்ரோஷமான டயலாக் கனியக்கா? சும்மா சும்மாண்ணா சும்மாதான். அடுத்து ஆதிரிய ஒரு கேள்வி கேட்டார். பட் அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நேத்து ஆதிரியோட ஹேர் ஸ்டைல் பார்க்கணுமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நோக்கோ. ஐயோ ஓனாய் மனுஷா. ஓ ஷட் அப். நான் ஒன்னும் ஓனாய் இல்ல, பின்ன பங்களா நாயா. பட் ஆதிரி கிட்ட ஒரு சில விஷயம் எல்லாம் பேசினாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லாம் கிடையாது. துஷார் கிட்ட ஏதோ டீல் பேசினியே, அது எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ அவங்க வளவளா கொலகொலான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல அப்படியே துஷாருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. துஷார், உனக்கு கோவம் வருது இல்ல, உன்ன 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் சொன்னான். அப்படி இருக்கிறப்போ டாஸ்க்ல உனக்கு கோவம் வராதா? வெறி வந்து விளையாட மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ கம்மர் கட்டு லைட்டா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆளுக்கு யாரையாவது கேள்வி கேட்கிறப்போ சிரிச்சாலோ ஓவர் ஆக்ட் பண்ணாலோ கோவம் வரும்ல. அதுக்கேத்த மாதிரியே நம்ம கேமராமேன் பைப்லிங்க கரெக்டா ஜூம் வச்சு காட்டி கொடுத்துருங்க. அந்த மாதிரி காட்டி கொடுக்க கம்ருதீன் சிரிச்சிங்களா? ஆமா சார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்படி எல்லாம் பண்றதுனால உங்களுக்கு வெளிய மரியாதை கிடைக்கும் அப்படின்னு? அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. நாங்களே சும்மா இருந்தாலும் நான் இப்படிதான் அப்படின்னு நீயே ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி பக்கம் போயிட்டாரு. இவரை பத்தி திட்டுறத மறந்துட்டாரு போல இருக்கு. நல்ல வேலை தப்பிச்சிச்சு. ஆனா அவர் பேசுறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒருவேளை கம்ருதீன் பக்கத்துல இருந்தா வேம்பயர் மாதிரி கழுத்தை பிடிச்சு கடிச்சிருவாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு கான்ல இருக்காருன்னு பச்சையா தெரிஞ்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஆதிரை, எதுக்காக நீங்க பாட்டில போட்டு உடைச்சீங்க? காலை தூக்கி காட்டினீங்க. இல்ல சார், அப்ரூவ் பண்றேன்ற பேர்ல என்ன ஏமாத்திட்டாங்க சார், அதனாலதான் கோவத்துல போட்டு உடைச்சிட்டேன். அந்த கோவத்துல இருக்கிறப்ப இந்த வினோத் பாட்டில கால் படுற மாதிரி கால் மேல காலை தூக்கி போட்டார் சார். அதனாலதான் காலை தூக்கி நானும் ஒரு மூஞ்சு மேல காட்டினேன். சரி கலை, நீ என்னத்துக்கு டேபிள தள்ளி விட்ட? அது வந்து உட்காரு, வர்றேன், லாஸ்டா வர்றேன் அப்படின்னு ஸ்டாப் ஆயிட்டாரு. என்னதான் சொல்ல போற? ரொம்ப ட்விஸ்ட்னு கிளைமேக்ஸ் வரைக்கும் இழுத்துட்டு போறியா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்போ அதை இங்க சொல்ல மாட்டேன், லாஸ்டா தான் சொல்லுவேன் அப்படின்னு அடுத்த டாபிக் போயிட்டாரு. சரி, கடைசியில ஏதோ பெருசா பண்ண போறாரு போல இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா? இருங்க, அது இங்க சொல்லக்கூடாது, லாஸ்டா தான் சொல்லணும். ஏன்னா கிளைமேக்ஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே அதிர்ச்சி ஆச்சு. அந்த அதிர்ச்சி உங்களுக்கும் வர வேணாமா? சோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. சஸ்பென்ஸ் தாங்க முடியல, சொல்லிட்டு போங்க சார். நெக்ஸ்ட் QC டீம், நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பண்ணீங்கம்மா. அவங்களுக்கு ஜூம் வைங்க அப்படின்னு உடனே ஜூம்ல காமிச்சாங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுமா, நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டோம், அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமாமா அப்படின்னு கேட்க, என்ன சார் என்ன பொறுத்த வரைக்கும் சார் ஆரம்பத்துல இருந்தே நான் நியாயமா தான் இருந்தேன். ரம்யாவோட ஜூஸ் டேஸ்டா இருந்துச்சு, அதே மாதிரி சுபிக்ஷாவும் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சோ ரெண்டு பேருக்குமே டஃப் காம்படிஷன் அப்படின்றதுனால சார் கொஞ்சம் மூடுங்க சார் வாயை, அதான் நீங்க பேசினது எல்லாம் கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அதை மீறியும் சொன்னதையே சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப நியாயஸ்தன் அப்படின்னு காட்டிக்க விரும்புறீங்களா? உட்காரியா வாயை மூட்டே அப்படின்னு டேமேஜ் பண்ணி மறுபடியும் உட்கார வச்சிட்டாரு. ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? வாரம் பயங்கரமா அடி வாங்குற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கம்ரு, ரெண்டாவது இந்த தர்பூஸ், நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சண்டை போட்டு வாங்கிடுங்க. நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு, நான் நம்பர் 1. அடுத்து நம்ம பாரு சார், இவங்க எல்லாம் பண்றதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு அல்லு இல்ல சார் அப்படின்னாங்களா? யாரு உனக்கு? சரி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிரிச்சிட்டு வந்து சந்திக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஏன்னா அம்மனி என்ன நினைச்சுக்கிட்டாங்க, என்ன வந்ததுல இருந்தே நம்ம ரெண்டு பேரையும் பாராட்டுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்கோம் போல இருக்கே, அப்போ மத்தவங்கள தான் திட்டுறாரு போல இருக்கு, ஏன் இவ்வளவு அராஜகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நமக்கு அகைன்ஸ்டா நடந்தது எல்லாத்தையும் வச்சு நம்ம பாசிட்டிவாவே கொண்டு போவோம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இந்த அடிச்சது, உதைச்சது, டேபிள புடிச்சு தள்ளினது இதெல்லாம் சொல்லி நம்ம ஒரு சில கிளாப்ஸ் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க பாரு. பட் அதுல சைலண்டா ஊத்திட்டாரு மோரு. மாப்பிள்ளை கவிதை. பட் கமரு இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பத்தி பெருமையா பேசினாரு, அது பாசிட்டிவ், அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றப்போ என்ன பத்தி நெகட்டிவா ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அதுவும் ஏத்துக்கணும். சார பொறுத்த வரைக்கும் இல்லாததெல்லாம் சொல்ல மாட்டாரு, வெளியே ஒண்ணு நடக்குது அப்படின்றப்போ அதை தான் சொல்லுவாரு அப்படின்னு இவரும் அவங்களும் மாறி அப்படியே புகழ்ந்துக்கிறாங்க. இந்த ரெண்டு உதவாகரை ஒண்ணா சேர்ந்து இப்ப நம்ம ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த பயங்கரமான கிளைமேக்ஸ். அது என்ன தெரியுமா? யாரெல்லாம் இந்த வீட்டுல தைரியசாலின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார். எல்லாருமே சம்பந்தம் இல்லாம அவங்க போல்டா இந்த டிசிஷன் எடுத்தாங்க, அதை நினைச்சு பெருமைப்படுறேன். அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, அதை நினைச்சு பெருமைப்படுறேன். அவங்க கடிச்சாங்க, அது ஒரு தைரியம். ஒருத்தங்க கடி வாங்கினாங்க, அது ஒரு தைரியம் அப்படின்னு சல்பி ரீசன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா? இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பட் இவர் கேட்ட தைரியம் என்னன்னா, எந்த தைரியத்துல நீங்க இதெல்லாம் பண்றீங்க? ஒருத்தங்களை அடிக்க போறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது, டேபிள புடிச்சு தள்ளி விடுறது, மூஞ்சிகிட்ட காலை காமிக்கிறது, பாட்டில தூக்கி போட்டு உடைக்கிறது, இதெல்லாம் தைரியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வீரத்தை ஷோல காட்டுங்க, உங்க வார்த்தையிலயோ இல்ல தனி மனுஷன் மேலயோ காட்டாதீங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ஒருத்தருக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கலன்னு. எனக்கு கொடுக்கணும்னா நான் அன்னைக்கு கொடுப்பேன், யாரும் சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த மாதிரியே போச்சுன்னு வைங்க, இது ஷோக்கு நல்லதே கிடையாது. இல்ல அதையும் மீறி நான் இப்படிதான்
தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க தைரியத்தை நாங்க காட்டட்டுமா அப்படின்னு சொல்றப்போ ஆண்டவருக்கு சொன்ன அதே டைலாக் இவர்ட்டையும் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க என்கிட்டயும் சொன்னானுவலே. சரி இருங்க, மறந்துட போறேன், பேலன்ஸ் சொல்லி முடிச்சிடுறேன். இங்க பாரு கமரு, பாரு கிட்ட ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒன்ட்ட வர மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு ஒன்னு கேக்குறாரு. அது என்னன்றது நமக்கு தெளிவா புரியுது. ஆனா எப்படி இந்த பீஸுக்கு மட்டும் 10 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் தான் புரியுது. இவனுக்கு மூளையும் ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல. மிஸ்டர் கமர்கட்டு, நீங்க துஷார கேக்குறீங்களே 6th 9th நீங்க என்னங்க படிச்சிருக்கீங்க? வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்தியா கிளிட்ஸ் பிகைன் வுட்ஸ் அதுல எல்லாம் போய் இன்டர்வியூ கொடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு எங்க அப்பா. அப்படி என்னமா படிச்சிருக்க? 4ஆம் கிளாஸ். சரி, அது என்ன நம்ம சேதனனே அவரோட வாயால சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா நீயா புரிஞ்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா ஒரு ஹிண்ட் மட்டும் போறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போனாரு. உங்களை பார்த்து ஒருத்தவங்க ஒதுங்கி போறாங்க அப்படின்னா பயம் எல்லாம் கிடையாது, எதுக்காக இது கிட்டலாம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு போறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சுக்கப்பா. வீட்டுக்குள்ள யாரையும் பார்த்து பயப்படல, யாருமே எதுவும் பண்ணிடவும் முடியாது. வாயை மூடிட்டு அமைதியா இருக்காங்க அப்படின்னா உன்னை அவாய்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா ஒண்ணு, ஓட்டிங் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், திரும்பவும் சொல்றேன், அந்த அவசியம் எனக்கு இல்ல அப்படின்ட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த பீஸுக்கு புரியல. பார்வதி கிட்ட போய் அவர் என்ன சொல்ல வந்தாருன்றதை எக்ஸ்பிளைன் பண்றன்ற பேர்ல என்னென்னவோ கதை விட்டுட்டு இருந்துச்சு. அப்பதான் புரிஞ்சு இந்த பீஸோட மைண்ட் செட் என்ன புரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்ட்டு. பட் அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, உன்ட்ட பேச வந்தா கை ஓங்குற, கெட்ட வார்த்தை பேசுற, புரிஞ்சுக்க மாட்ற, அப்படி இருக்கிறப்போ எதுக்கு உன்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்றதுனாலதான் உன்ட்ட வச்சுக்கவே மாட்டாங்க அப்படின்றதான் சொல்ல வரார். ஆனா பாவம் பார்வதி சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு மரமண்ட ரெட் கார்டு குடுக்குற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா நான் குறைச்சிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப முக்கிய குறைச்சிக்கிறாரு. எது எப்படியோ கண்டிப்பா குறைச்சிக்கவும் மாட்டாரு, முறைச்சிக்காம இருக்கவும் போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த டைலாக் எல்லாம் பேசுறாருன்னு தான் தெரியல. இருந்தாலும் அவர் மன ஆசைக்காக பேசிட்டு போட்டோம். எப்படியும் அடுத்த வாரத்துல 2 பேரோட மண்டையாவது உருளும். அதுக்கு காரணம் நம்ம கமர்கட்டா கன்ஃபார்மா இருப்பாரு. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க தோணல. ஏதோ குழந்தை கியாமுயான்னு கத்திட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. குழந்தைனா பொம்மை வச்சுக்கிட்டு விளையாட வேண்டியதானே. ஆனா ஒண்ணு சேர்த்து சார், இவரை மட்டும் சங்கியா கேட்டு போயிட்டீங்க. இதே மாதிரி இன்னைக்கு வந்து மத்தவங்களையும் கேள்வி கேட்கணும், அப்பதான் நீங்க குட் பாய். முடிச்சிடலாமா? சரி, இப்ப எவிக்ஷன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கும். சொல்லிடாவா? அது யாருன்னா இப்ப வரைக்கும் ஆதிரைன்னு சொல்றாங்க, பட் கன்ஃபார்மா தெரியல. அண்ட் டபுள் எவிக்ஷன் சொல்றாங்க, பட் கன்ஃபார்மா தெரியல. அண்ட் வைல்ட் கார்டு என்ட்ரியும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க, பட் கன்ஃபார்மா தெரியல. அவன் தான் கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திரும்ப சொல்லிட்டு இருக்கான். இந்த கேள்விக்கு அதே பதில் சொல்லிடுவானா சார் நான் சொன்னேன். பட் வெரி சாரி, நம்மளோட சோர்ஸுக்கே குழப்பமா இருக்குன்றதுனால நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியல. பட் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதெல்லாம் என்னன்னு இன்னைக்கு வெயிட் பண்ணி பாத்துருவோம். பட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ, ஃபுல் எபிசோட ஷார்ட் அண்ட் ஃபன்னா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலோ மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.